ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருந்தோன்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் குண்டம் விழா அதுக்காக போயிருந்தோம். ஒரு வாரமாகவே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் அட்டன் பண்ணிக்க முடியாது. சரி இன்றைக்கி போயிடலான்னா இன்றைக்கி கடைசி அன்றைக்கி குண்டம் இறங்க போகிறாங்க. அதனால் நாங்கள் போயிருந்தோம். இது நேற்றெல்லாம் எடுத்திருந்த வீடியோ. இதுக்கு என்னங்கன்னா எங்கள் கோயிலில் ஸ்பெஷல் என்னென்னா ஃபுல்லுமே அந்த ஊஞ்சல் மரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மரத்தை மட்டுமே போட்டு அது என்ன சொல்லுவாங்க, தீ மூட்டுறது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவாங்க, பூச்சாட்டுறது அப்படி சொல்லுவாங்க. அப்படி இது பண்ணிவிட்டு அதிலிருந்து வர அந்த பூச்சாட்டை மட்டும் வச்சு குண்டம் மிதிப்பாங்க. அப்புறம் எங்கள் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே குண்டம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா அது இந்த கோயிலோட குண்டம் தான். 70 அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பேர் வருவாங்க. நாங்கள் குலதெய்வ கோயில்னால் நாங்கள் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வருவாங்க. எல்லாத்துக்கும் பொதுவான கோயில் தான். ரொம்ப பெரிய கோயில். அந்த கோயிலுக்குள்ளே நிறையா பக்கம் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி பார்க்கும்போது அந்த சாமி சொல்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும். எப்போவுமே உன்னையவே நீ பார்த்து கரெக்டாக இருந்துக்கோன்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அங்கே நிறைய கண்ணாடி இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். அதுக்கு நம்ம போய் நின்னோம்னா ஃபுல்லாமே தெரியும், அந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட ஒரு சின்ன சின்ன பழக்கம் இருக்கும். என்னென்னா, நான் எந்த கோயிலுக்கு போனாலும் டக்குன்னு அது ஏன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படின்னு கூட சொல்லலாம். போனதும் சாமி நான் நல்லா இருக்கணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் அப்படியெல்லாம் வேண்டிக்க மாட்டேன். போனது சாமி நீ நல்லா இருக்கியா, உன்னை பற்றி யாராவது விசாரிப்பாங்களா, நாங்கள் தானே விசாரிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அது கொஞ்ச நாளான ஒரு காலேஜ் டைம்லேருந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படி சாமி நீ நல்லா இருக்கியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி தான் சொல்லிக்கிட்டு என்னை பற்றி என்னவோ அதை நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பழகிட்டதுனால பெருசாக வேண்டுதல் வச்சுக்க மாட்டேன். கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். என்னோட நம்பிக்கை அவ்வளோதான் சாமிக்கிட்ட. எங்கள் கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். கதவெல்லாம் ரொம்ப பெருசாக அந்த என்ன சொல்கிறது, இந்த பாகுபலி படத்துலலாம் ஒரு கதவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இன்றைக்கி நிறைய கூட்டம் இருந்ததுனால கோயிலே தெரியாத அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுற்றியும் அந்த கோயில் சுற்றியுமே எல்லாருமே பொங்கல் வச்சு அந்த பொங்கல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு, இது என்னங்கன்னா இந்த மாவிளக்கு எடுப்பாங்கள்ல அதுவும் இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே எல்லாம் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் அன்னதானம் போட்டு இருக்காங்க. அது 1 கிலோமீட்டருக்கு போகணும். அதை நாங்கள் போக முடியுமான்னு தெரில. அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் இருந்துட்டு வந்துட்டோம். எங்கே பார்த்தாலுமே சுற்றியும் பொங்கல் வச்சுருக்காங்க. பொங்கல் வைக்கிறதுக்குமே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, லைனாக இருக்குது பாருங்கள். இது நார்மலாக எப்பவுமே இருக்கும். நம்ம எப்போ போகிறோம், ஏதோ ஒரு சின்ன வேண்டுதலுக்காக போகிறோம் அப்படின்னா நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்பவும் போல் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி அந்த கருவறையில் இருக்கிற கோயில் சாமிக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே வெளியே வர இடம். அது எல்லோரும் தீர்த்தமாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தோட நம்பிக்கை அது. அதையும் நான் எதுவும் நான் சொல்லலை. அது அவங்களோட நம்பிக்கை. இந்த கோயில் ரொம்ப பழமையான இது அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக என்னென்னா ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அப்போ இந்த கோயில் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அப்போ என்னென்னா எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சாமி கருவறையில் இருக்கிற சாமியை நம்மளோட எள் இருக்குது பார்த்தீங்களா, எள் எல்லாமே போட்டு அதில் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாள் சாமி கும்பிடுவாங்க. அந்த பூஜையெல்லாம் நடக்காது. அந்த சாமி எள்ளுலேயே படுக்க வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுட்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பவும் போயிருந்தோம். அப்போ இருந்து தான் இந்த எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்குறது. அது இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை டைமில் போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அப்போ கொஞ்சம் நிறைய பேர் வர மாட்டாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்குது. போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம். அப்புறம் நாங்கள் வெளியே வர டைமில் பார்த்தா நாங்களே இன்றைக்கி போய் பொங்கல் வைக்கல. எல்லோரும் வெளியிலேருந்து அந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நிறையா பேர் பொங்கல் வைப்பாங்களாம். இல்லைன்னா விறகு அந்த பக்கமே கிடக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம போய் அப்படி எடுத்து பண்ண முடியாது
அடுப்பு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நாங்கள் வந்துட்டு அந்த 3 கல் மூட்டி நாங்களே விறகெல்லாமே கொண்டு வந்து எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன அரிசி வேணும், அந்த பழம் அபிஷேகம் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொண்டு வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் லாங்காக போகணும். என்னென்னா இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அந்த கூடுதுறை பவானின்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் அந்தியூர் தாண்டி போகணும். மயிலம்பாடி அப்படிங்கிற சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்து அந்த விளக்கு மாவெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. 2 சைடு பெரிய பெரிய குதிரை இருக்கும். இந்த குதிரையெல்லாம் இருக்குது ஏன்னு போய் கேட்டாங்கன்னா, இந்த எல்லா கோயிலையும் வந்துட்டு அந்த கொண்டை மிதிக்கிறதுக்கு முன்னாடி குதிரை வந்து அந்த வாக்கு சொல்லுமா. அது அந்த என்ன சொல்லுவாங்க, சாமி கும்பிட்டு குதிரை கொண்டு வந்து வச்சு அது தண்ணியெல்லாம் தீர்த்தமெல்லாம் போட்டு எங்கள் இதில் வந்துட்டு துளுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிலுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்துச்சுன்னா வந்து குண்டம் இறங்குறதுக்கு சாமியே இடம் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குதிரை கொண்டு வந்தாங்க, அது செய்யலை. 2வது குதிரை கொண்டு வந்தாங்க, அதுவும் இது பண்ணல. 3வது குதிரையே வரப்போ மட்டும்தான் அப்படி நடந்து கொண்டு இறங்குனாங்க. 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அங்கெல்லாம் நிறைய விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு ஒரு என்ன சொல்கிறது, விளையாட போன மாதிரியே இருந்துச்சு. ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம போனோம்னா இப்போ ஒரு 20 ரூபா கேட்டு ஒரு டிக்கெட் வாங்குறவங்கன்னா அங்கே ஒரு 40 ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதுக்குள்ளேயே நம்ம போகலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கோயில் என்னங்கன்னா அங்கேயே வந்துட்டு கல்யாண மண்டபம்லாம் இருக்கும், நல்லா இருந்துச்சு. அப்புறம் தீயணைப்பு வண்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ரஷ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறக்கு அப்படி இருக்காங்க. நிறைய போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த போலீஸ் இதெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில்ல. ஆனால் இந்த டைம் நிறைய போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் நீர்மோர் ஜூஸு நிறைய கொடுத்துருந்தாங்க. குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. எனக்குள்ளே பக்குடு இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் யுகன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யுகன் எந்த டார்ச்சரும் பண்ணல, ஐஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டான். அதுக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம். இருந்தாலுமே அப்போ வந்துட்டு கொண்டை சீக்கிரமாக முதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறையா பேர் லைனெல்லாம் கட்டி நின்றுருந்தாங்க. நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம், ஜஸ்ட் வேடிக்கை தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரத்தில் தெரியுது சாமி, நம்மளாம் அதுக்குள்ளே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, போகிறவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ பார்த்தா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் சைடியாக கூட கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, அங்கே மழையும் இல்லை, அதிகமாக மழையில்லை போல். எல்லோரும் உள்ளேயே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து யாரெல்லாம் தண்ணி கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்ணி கூட கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொண்டை மிதிக்கணும்னா ஒரு சிலர் நிற்கிறாங்க, ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கணும், ஒரு வேளை சாப்பிடாமல் போகணும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஐயோ, நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது. பார்க்குறக்கு அழகாக இருக்குது, அவ்வளோதான். சாமி கும்பிட்டு ஓகே, மிதிக்கிறவங்க நம்ம பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ட்ரம்ஸ் சத்தம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய கூட்டம். அப்புறம் நிறைய பேர் இந்த குச்சி மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு நாங்கள் அப்படி கேட்டிருந்தப்போ, வருஷம் வருஷம் வந்து கொண்டை மிதிக்கிறவங்க வந்து அந்த குச்சி அது வந்து மூங்கில் குச்சி. எங்கள் ஏரியாஸ் வந்து அது காரமடை பெரம்பு மாதிரியே இருக்கும். அதில் வந்து பூவெல்லாம் சுற்றி வச்சுட்டு அந்த கொண்டமெல்லாம் மிதிச்சுட்டு சாமி கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டு திரும்பவும் அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுருவாங்களாம். அடுத்த வருஷம் வரப்போ அதை கொண்டு வரணுமா அப்படி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதெல்லாம் வச்சு கொண்டத்தையெல்லாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப இறங்குனாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் தெரியுதுங்க, அப்பா சாமி. அது நைட்டு ஃபுல்லாக வேக வச்சு திரும்பவும் அதை எடுத்து வச்சுட்டு ஐயோ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. கொண்டை மிதிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை திரும்ப குத்தி விட்டு அதெல்லாம் எடுத்து விசிறி விட்டுட்டு பனை ஓலை வச்சுருந்தாங்க, அதையெல்லாம் வச்சு விசிறி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதுல எல்லாம் இறங்கி வந்தாங்க. பார்க்குறக்கே நமக்கு பயமாக இருந்துச்சு. அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த வீடியோவில் பாருங்கள் தெரியுவாங்க, அந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அனலெல்லாமே மேலே வரணுமா. அது ஏறி மிதிச்சுட்டு போகும்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சூடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் அண்ணிக்காரி வேறு மிதிச்சிருந்தா.
சரியான சூடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சூடெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க, பிடிக்காமலாம் இல்லை, பயங்கர சூடு. அவங்க பாட்டுக்கு எடுத்து விட்டு இப்படி பனை ஓலையை வச்சு செம்மையாக ஆற்றி விடுறாங்க. அதெல்லாம் நம்மளால் தாங்கவே முடியாது. அது 70 அடி 80 அடி நடந்து வரக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், அப்போ சின்ன பொண்ணாக இருந்தேன். இது போய் பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்மளுக்கு இது செட் ஆகாது, ஆனால் அது வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் நம்மளாம் லாக்கி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய மோரெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஐஸெல்லாம் சாப்பிட்டு, ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, நம்மளும் அந்த காசு செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு எடுத்து விட்டு அதை வச்சு ஓலையை வச்சு இப்படி விசிறி விட்டாங்க. அது அப்படியே திரும்பவும் அப்படியே அந்த அனல் பிடிச்சிக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, வேண்டுதலெல்லாம் நடக்கும். வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் இது பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க விருப்பம். ஒரு பக்கம் இந்த கல்யாண மண்டபமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சின்ன கோயிலாக இருந்தாலும் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய போலீஸ் இருந்தாங்க. இதுதான் நம்மளுக்குள்ள ஒரு பயம். நல்ல ஒரு பாதுகாப்போட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் கொண்டாடுறவங்களாம் கூட ஓடி வந்துட்டுருந்தாங்க. நான் அப்படியே தள்ளி நின்றுட்டோம், அவ்வளோதான். ஆனால் மத்தியான டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப சூடு அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணுங்கள். அது உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அதோடு பண்ணுங்கள். தேவையில்லாமல் எதுவும் வேண்டாம். தேங்க்யூ.